OnePlus Nord CE6 இதுதான் 30,000 ரூபாய்க்கு OnePlusலேருந்து லான்ச் பண்ண ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இது ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் தானான்னு கேட்டோம்னா கிடையாது. இதில் ஈவன் 8000 எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல டிஸ்பிளேவும் இருக்குது. ஆனால் இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனான OnePlus Nord CE5லேருந்து ஒரு சில விஷயங்களை டவுன்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்ற டீட்டெயிலை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் உங்கள் பிரியா பாண்டியன். இது உங்கள் டெக்ஸ்ட்ரீம் சேனல். வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக கண்டென்ட்கே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸ் கண்டென்ட்டை குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட OnePlus Nord CE6 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ப்ளூ. இதே மாதிரி இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிளாக் அண்ட் லூனார் பேர்ல் கலர். அடுத்து ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த OnePlus Nord சீரீஸில் கொடுக்குற மாதிரியே ஃபோன் கலரை மேட்ச் பண்ணுற மாதிரியான அந்த கேஸ் கலருமே வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து அஸ் யூஷுவல் புக்லெட்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இவங்க டைப் C to C கேபிள் தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து டைப் A to C கேபிள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அடுத்து டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான OnePlus Nord CE5லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த பில் ஷேப் கேமரா மாடியூல் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த Nord சீரீஸில் வழக்கமாக கொடுக்குற இந்த ஸ்கொயர் ஷேப் கேமரா மாடியூல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைனுமே பெருசாக இல்லை, வெறும் பிளெயினான ஒரு டிசைன் தான் இருக்குது. அண்ட் ரியர் சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா OnePlus Nord 6லேயே வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்தாங்க. இதுலேயுமே வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது. சைட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் தான். அண்ட் இந்த கேமரா மாடியூலில் மட்டும் மெட்டல் ஃப்ரேம் மாதிரி தெரியுது, ஆனால் இதுவுமே பிளாஸ்டிக் தான். இதில் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் வந்து பிக் பண்ணலை. ஸோ ஓகே, ஓரளவு டீசெண்டான லுக்கில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ப்ரொடெக்ஷனுக்கு இப்போ ரீசெண்டாக அந்த OnePlus Nord 6ல் கொடுத்த கிறிஸ்டல் கார்ட் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூரபிலிட்டிக்கு IP69K ரேட்டிங் வந்து இருக்குது. அண்ட் இந்த CE5ல பார்த்தீங்கன்னா IP65 ரேட்டிங் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் வந்து மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்ட் 810Hம் இருக்குது. நம்ம டிராப் டெஸ்ட்லாம் பண்ண மாட்டோம், ஏன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து இதோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட்டுமே வந்து 213 கிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ வெயிட் அதிகமாக இருந்தாலும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வெயிட்டாக தெரியல, ஏன்னா இதில் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இன்ஹேண்ட் ஃபீலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. அவ்வளோ ப்ரீமியமாக இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. அண்ட் ஓவராலாக டிசைன் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதோட சைஸ் வந்து 6.78 இன்ச் 1.5K ரெசல்யூஷனில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் இருக்குது. இதில் HDR சப்போர்ட் போத் யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் கொடுத்துருக்கனால வீடியோஸ் வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்குது, டீட்டெயிலாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் தின் பெசல்ஸ் தான் இருக்கனால வீடியோஸுமே நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இன்டோர் அண்ட் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா அதில் வந்து 1800 nits HBM கொடுத்துருக்காங்க. 3600 nitsக்கான பீக் பிரைட்னஸும் இருக்குது. அண்ட் இதில் வந்து 3840 Hzக்கான PWM டிம்மிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் OnePlusல கொடுக்குற மாதிரியான ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுண்டுன்னு வரப்ப இதில் டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 300% வரைக்கும் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் இந்த OnePlus Nord 6லேயுமே தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் இறைச்சலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இதில் பேஸை கம்மி பண்ணி கிளாரிட்டியை நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து OnePlus வந்து பேட்டரியை அந்தந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா OnePlus Nord 6 வந்து 40,000 ரூபா பட்ஜெட், அதில் வந்து 9000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இந்த OnePlus Nord CE6 லைட்லேயுமே 20,000 ரூபா பட்ஜெட்டுக்கு 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து 30,000 ரூபா பட்ஜெட், இதுக்கு வந்து 8000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க 27 வாட்ஸ்க்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் வரைக்கும் எடுக்குது. அண்ட் இதோட SOT டைம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் இதோட பேட்டரி சஸ்டைனபிளாக இருக்குது. ஸோ ஹெவியாக நீங்கள் கேம் அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வரைக்குமே வந்து சஸ்டைனபிளாக இருக்குது. அண்ட் சார்ஜ் பண்ணுறப்ப எந்த ஹீட்டிங் இஷ்யூமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ ஓவராலாக பேட்டரி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராசஸர்னு வரும்போது இங்கே தான் இவங்க ஸ்பெக் வைஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த OnePlus Nord CE5ல MediaTekோட 8340
3050 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அதோட AnTuTu ஸ்கோருமே 1.5 மில்லியன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருந்துச்சு. அண்ட் கிளாக் ஸ்பீடுமே அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த CE6ல வந்து ஸ்னாப்டிராகனோட 7S Gen 4 ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் AnTuTu ஸ்கோரிங்கும் வந்து 1.1 மில்லியன் வரைக்கும் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்கு இந்த ப்ராசர் நல்லா தான் இருக்கு. ஆனால் கேமிங்னு வரும்போது நம்ம யூஸ்வலாக BGMI கேம் வந்து விளையாடுவோம். இது வந்து 90 FPS சப்போர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பேலன்ஸ் மோட்ல விளையாடும் போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நிறைய லேக் அண்ட் ஃப்ரேம் ட்ராப் வந்து தெரியுது. இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த OnePlus ஹையர் எண்ட்ல கொடுத்த இந்த டச் ரிஃப்ளெக்ஸ் சிப்பை ஹார்ட்வேர் லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைப்பர் பூஸ்ட்ல ப்ரோ கேமரை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இதுல 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கனாலையும் இது ரெண்டும் சேர்ந்து கேம் பிளேவை நல்லா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. இந்த பேலன்ஸ் மோட்ல இருந்து ஹைப்பர் மோட்ல ஸ்விட்ச் ஓவர் பண்ணோன்னுமே இன்ஸ்டன்டாவே இந்த ரிஃப்ளெக்ஸ் எய்மிங் ஷூட்டிங் எல்லாம் குயிக் ரெஸ்பான்ஸாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ கேம் பிளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைப்பர் மோடில் வச்சு விளையாடும் போது இந்த டச் ரிஃப்ளெக்ஸ் சிப்போட ஆப்டிமைசேஷனால கேம் பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு. அதாவது OnePlus Nord 6ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து கேமராலையுமே டவுன்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து போன வாட்டி மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்டரியாக அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரை தூக்கிட்டு காஸ்ட் கட்டிங்காக இப்போ வந்து 2 மெகா பிக்சல் ஒரு ஏஐ கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் அந்த 8 மெகா பிக்சலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மித்தபடி இந்த 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவில் எடுக்கிற இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ நார்மல் இமேஜஸை காட்டிலும் எனக்கு பர்சனலாக அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே கிளாரிட்டி அண்ட் டீட்டெயிலாக இருந்துச்சு. ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் அப்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா CE5ல 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கிற ஃபோட்டோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. ரொம்ப கலர்லாம் என்ஹான்ஸ் பண்ணாமல் நேச்சுரல் கலர்ஸே தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. இதுலேயுமே எனக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் தான் நல்லா கிளியராக டீட்டெயிலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட்டு வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலேயுமே 4K 30 FPS சப்போர்ட்டில் நம்மளால் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இதோட கிளாரிட்டியுமே எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம OnePlus Nord CE6 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து 4K 30 FPS சப்போர்ட் இருக்குது. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரும்போது இதில் ஆக்சிஜன் OS 16 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல தான் வருது. ஸோ அனிமேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பிளாட்வர்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. இதில் 2 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. ஏன்னா மித்த பிராண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4+6 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்ஷனுமே வந்து குயிக்காக தான் இருக்குது. கனெக்டிவிட்டின்னு பொறுத்த வரைக்கும் இதில் 11 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் இருக்குது. NFC சப்போர்ட் இதில் கொடுக்கல. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பிளேஸ்மெண்ட்டுன்னு வரும்போது ரைட் சைடில் வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் இருக்குது. கீழே பார்த்தோன்னா ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அடுத்து USB Type-C 2.0 கொடுத்துருக்காங்க. ஒரு மைக் இருக்குது. அப்புறம் டியூயல் நானோ சிம் ஸ்லாட்டும் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பிளெயினாக தான் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த கீயும் கொடுக்கல. மேலே வந்து மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் IR பிளாஸ்டர் இருக்குது. ஃபைனலி இந்த OnePlus Nord CE6 ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சிருக்க வேரியன்ட் வந்து 8+128GB வேரியன்ட். இதோட ப்ரைஸ் வந்து 30,000 பட்ஜெட். நம்ம ஆஃபர்லாம் போக 28,500க்கு நம்ம வாங்கியிருக்கோம். இதே மாதிரி 8+256GB வேரியன்ட் இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து 33,000. அதையுமே நம்ம ஆஃபர் ப்ரைஸில் 1,500 கம்மி பண்ணி நம்மளால் வாங்கிக்க முடியும். இதோட ஃபைனல் வேர்டிட் என்ன அப்படின்னா இந்த OnePlus Nord CE6 ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லா இடத்துலையும் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஈவன் ப்ராசஸருமே வந்து அந்த ஆப்டிமைசேஷனால நல்லா தான் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. பேட்டரி வேறு லெவலில் இருக்குது. கேமரா மட்டும் அந்த 8 மெகா பிக்சலை கட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். 10 out of 10 வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நம்ம வந்து கண்டிப்பாக சேல் தான் பண்ண போகிறோம். பட் வந்து இதுக்கு 1 month ஆகும். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் DM பண்ணுங்கள். ஃபர்தராக இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் பேஜ்லேயும் இந்த ரிவ்யூ யூனிட்ஸ் அப்புறம் டெய்லி ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணும்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டா ஐடி டெலிகிராம் ஐடியெலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில்
கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.